மார்னிங். இட்லி சட்னி தான் இன்றைக்கி டிஃபன் நம்ம வீட்டில். இன்றைக்கி வந்து கிளம்புறோம். 2-3 வேலை இருக்குது, குட்டி குட்டி வேலை. மெயினாக வந்து பசங்களுக்கு ஏதோ கொசு மாதிரி இருந்துச்சு, பார்த்தா அந்த தேங்காவோட அந்த ஃபைபர். பசங்களுக்கு ஸ்கூல் ஷூஸ் வாங்கணும், அப்புறம் வந்து புக்ஸும் வாங்கணும். அப்படியே வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் தான் புக் ஸ்டோர் இருக்குது. ஸோ அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வரும். ஸோ இப்போ வந்து மணி 9:30 நினைக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட் அம்மா ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லி நேற்று நைட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்கு வாங்க போகிறோம். ஸோ மத்தியானம் லஞ்ச் வந்து அம்மா வீட்டில் இன்னைக்கு. ரிஹானுக்கு இட்லினா கஷ்டம், பனிஷ்மெண்ட். பொங்கல் பண்ணால் பிடிக்காது. பொங்கல் நானே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. இட்லி வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் 2-3 நாள்னா இட்லி பண்ணுவோம். விஹானுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனால் டெய்லி காலையில் தோசை தான். உப்புமா பண்ணால் பிடிக்காது. ஸோ இட்லி விடுங்க, சட்னி கூட பிடிக்காது. தேங்காய் போட்டு எந்த சட்னி செஞ்சாலும் பிடிக்காது. தட்டில் ஒரே ஒரு இட்லி இருக்குது. சாப்பிடும்போது காம்படிஷன் வேறு. அவன் ஒரு இட்லி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டானா. சின்ன வயசில் சுத்தமாக பிடிக்காது இட்லினா, ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல வேலை, இது சொன்னால் நான் தான் மாட்டிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் தான் அம்மா இட்லி செய்வாங்க. இப்போ இவன் டக்குன்னு இது வரும் பாருங்கள். நம்ம வீட்டில் மட்டும் ஏன் 3 நாள் 4 நாள். இது வந்து ஸ்பெஷல் கறி லீவ்ஸ், நம்ம தோட்டத்தோடது. இது வந்து அவ்வளோ ஃப்ளேவரு, நாட்டி வெரைட்டி. கடையில் வாங்குறது வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அந்த வாசனையே அப்பா. ஸோ தாளிக்கும் போது நிறைய கருவேப்பிலை போட்டுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய அள்ளி கருவேப்பிலை போட்டுருவேன் தாளிக்கும் போது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். I recorded that beer I think you and this delete கருவேப்பிலை நிஜமாக 2 போட்டால் கூட நல்லா நச்சுன்னு இருக்குது ஃப்ளேவர், செம்ம. டீ குடிச்சிட்டு நம்ம மரத்தில் இருந்து ஃபஸ்ட்டு பப்பாயா ரெடியாக இருக்குது. கட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். நிறைய இருக்குது. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய் ரெடியாக இருக்குது. ஸோ வாரம் நம்ம ஒன்று கட் பண்ணலாம். இது வந்து நாட்டி வெரைட்டி, ஹைப்ரிட் போல். ஏன்னா அவங்க சொன்னாங்க நாட்டி வெரைட்டி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அது நியூஸ் பேப்பர் பேக். कहाँ जा रहे कृष्णा जी? கோ டேனாயிங். இப்போ நம்ம இந்த காய் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, பேக் டு பேக் 1 2 3 ரெடியாக இருக்குது. அந்த பக்கமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது it's not right now. டேனாயிங் நம்ம மரத்தது ஃபர்ஸ்ட் பப்பாயா. இது ஃபர்ஸ்ட் பப்பாளி மண்ணோட ஒட்டி வந்திருக்கு. பிரசாதம். இங்கே இருப்போம், அப்படியே வண்டியில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். அந்த பேக் பத்தலை, இதில் வச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே கறி லீவ்ஸும் பறிச்சுப்போம். இப்போ மணி 2, எல்லா வேலை முடிஞ்சாச்சு. ஷூஸும் வாங்கிட்டோம். ஸோ இங்கே இந்த புக்ஸ் வாங்குறதுக்கே அவ்வளோ லேட்டு. அப்படி இருந்தும் இன்னும் 2 புக்கு வரலையாம். ஸோ விஹானோட புக்கு நாங்கள் லாஸ்ட் வீக்கே வாங்கியாச்சு. கொஞ்சம் புக்ஸு மிஸ்ஸிங்கு. சரி, அத்தருக்கு புக்கு வாங்க போனோம், அப்போ வாங்கிக்கலாம்னாக்கா அது இன்னும் வரல. அடுத்த வாரம் தான் கிடைக்குமா. ஷூஸும் வாங்கியாச்சு. இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம்.
கொஞ்சம் அப்பா வீட்டுக்கும் பழம் வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்குது டேஸ்ட். அந்த இது பகனப்பள்ளி வேஸ்ட், இது மல்லிகா நல்லா இருக்கு. கொஞ்சம் நம்ம வீட்டுக்கும் காய்கறி பழம். நாளைக்கு விஹானுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் இது வேணும். இது அப்பா வீட்டுக்கு இல்லையா? தேங்க்யூ. ஹலோ 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 ஹாய். இதுவும் மல்லிகா. இன்னைக்கு லஞ்சு வந்து சிக்கன் குழம்பு, ரைஸ். ஸோ அம்மா ஏதோ சாம்பார் வைக்கிற இது செய்கிற வேணாம், ஒரே ஒரு ஐட்டமாக முடிக்கட்டும். ஏன்னா நாங்கள் இங்கே வர்றதே டவுட்டாக இருந்துச்சு. முடிஞ்சால் வரோன்னு சொல்லியிருந்தோம். கோழி கறி குழம்பு, பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும். తింటావా వద్దా పిక్కల్ని క్యారెట్ ఉంది. பாட்டால பேக் டு ஸ்கூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. பபிள் கம்மி ஸ்டேஷ்னரி. அதே இதெல்லாம் ரொம்ப சின்ன பசங்களுக்கு, அதற்கு யூஸ் கூட ஆகாது. ஸ்கேல், எரேசர், ஏதோ கலர் பென்சில் என்னென்னவோ இருக்குது. அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஐகானிக் மொமெண்ட் நம்ம தோட்டத்துக்கு ஃபஸ்ட்டு பப்பாயா கொடுப்போம். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், டேடி மம்மி நான் வந்து இந்த வெள்ளை முடி வந்து கலர் பண்ணாமல் அப்படியே நேச்சுரலாக விடலான்னு இருக்கிறேன். ஓகேவா? இருக்கு ரெடி பாருங்க. இப்போ இன்னும் 5-6 வருஷத்துக்கு டோன்ட் திங்க் ஆஃப் இட். ஸோ அப்போ வெள்ளை முடி இருந்தால் ஓகேவா? ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அது என்ன காஸ்மெட்டிக் அப்ளை பண்ண பண்ணும். அம்மாவுக்கு வந்து இங்கே மட்டும் கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கும், அவங்க கொஞ்சம் டை போடுவாங்க. என் மாமியார் டையே போட மாட்டாங்க, அப்படியே ஃப்ரீயாக ஆராமாக இருக்கலாம். யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக பார்த்தாக்கா அது யூடியூப்ல வந்து சரியா தெரியும். டேடி இது யூடியூபுக்கு இல்லடி, டெய்லி லைஃப்ல. இப்போ நீங்க என்ன நேர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெள்ளை முடி தெரியும். நான் சொல்ற 1% கூட சரி, என்னோட முடிவு. ஸோ வந்த கமெண்ட்ஸ்ல வந்து 50% வந்து ஓகே, தம்ஸ் அப் இந்த மாதிரி. ஆனால் நான் மெஹந்தியாக போட்டுக்கோங்க, நல்லா ஹெல்தி நேச்சுரல் கலர்ஸாக போட்டுக்கோங்க, கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல். அண்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அதாவது லேடிஸ்க்கு வந்து அழகு முக்கியம், ஸோ பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. மிச்சம் 50 பேர் வந்து இல்லை எதுக்கு தேவையில்லை, கரெக்டு தான், அப்படியே நம்ம நேச்சுரலாக விடலாம், இது வந்து நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னோட முடிவு என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மேபி அடுத்த vlog. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஏதோ அடுத்த vlogல ஏதோ இதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. எங்களுக்கு பரவாயில்ல, லேடிஸ்க்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்பா. நான் சொல்கிறேன் கிரே இருக்கோ இல்லையோ, வித் ஏஜ் எல்லாருக்கும் இப்போல்லாம் 30 வயசுல 20 வயசுலேயே ஒயிட் ஹேர் இருக்குது. நான் சொல்கிறேன் டேடி, இப்போ கரெக்ட் டேடி, இப்போ ஒன்றும் தெரியாது, இப்போ கரெக்ட் நான் இப்போதைக்கு சொல்லலை. பட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த வந்து நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ண முடியாது, நமக்கே கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இப்போ நான் அந்த டெசிஷன் எடுக்கிறோம். இல்லை அப்போ கூட எதுக்குன்ற அப்படியே விட்டுறலான்ற. பரவாயில்ல, அது வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணணும். ஸ்டைலிஷாக ஸ்வாகாக நம்ம சில்வரை ஃப்ளாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். போதும் ஆண்டி, போதுமா? போதும் 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 போதும். ஐகானிக் மொமெண்ட். ஓபன் பண்ணி பாருங்க பப்பாயா. பேப்பர்ல சுத்தி இருக்கு. இன்னும் கூட பெருசா ஆயிருக்கும்ல. இது பெருசா மணி 4. இங்க இருந்து பேக்கிங் பாருங்க, ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாதிரி இவ்வளோ ஐட்டம்ஸ், சாப்பாடு ஐட்டம்ஸ். இது வந்து எதிர் வீட்டு ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ஜாக் ஃப்ரூட், உங்கள் வீட்டு ஜாக் ஃப்ரூட்டு. இது அம்மா பொங்கல் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சிக்கன் கறி, இது நம்மளோட மல்லிகை சாமான். இது வந்து போன வாட்டி வரும்போது என் ஹஸ்பண்ட் பேண்ட் மறந்துட்டாங்க, அவங்களோடது பேண்ட்டு. இவ்வளோ ஐட்டம்ஸ். அப்புறம் தம்பி வந்திருக்கான், அவன் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கான், ஜாமுன். கிளம்புவோம், மணி 4. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. மணி 4 போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் சிப்ஸு, நியூஸ் பேப்பர். நான் அங்கே தான் நியூஸ் பேப்பரே வாங்குறேன், அப்பா நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வரும்போதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டுருது. அண்ட் எதிர் வீட்டில் ஆண்டி வந்து நிறைய அந்த
அந்த சப்பி சப்பி சாப்பிடுவோம், அந்த மேங்கோ கொடுத்துருக்காங்க. நவோ தான் பேர். இது வந்து இது வந்து என்னோட நியூ பேக், குட்டி பிளாக் பேக். இது வந்து கடையில் வாங்கினது, ஸோ என்னால் லிங்க் கொடுக்க முடியாது. ஒரு ஷூ கடையிலேருந்து வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி பேக், நல்லா ஹேண்டியாக இருக்கும். என்ன க்யூட். இதில் இப்படி ஸ்லிங். ஃபாஸ்ட் ட்ராக்கா இப்படி கூட மாட்டிக்கலாம், ஸ்லிங் மாதிரி. இந்த ஸ்ட்ராப் ஓப்பன் பண்ண பிறகு இன்னும் கூட நீளமாக கிராஸ் ஸ்லிங் பேக் மாதிரி. அப்புறம் ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸு. ஸோ இது என்னோட ஃபேவரெட். இது எப்படி மெல்ட், இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். எனக்கு பிடிச்ச சாக்லேட்டில் ஒன்று இது. ரேப்பர் நான் சாப்பிடல, பீனட் பட்டர் இது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னா பேக்கில் வைக்கணும். ஃபஸ்ட்டு விஹான் இப்போ சாப்பிட்டுடணும். நல்ல டேஸ்ட்டு. வீட்டுக்கு வந்தாச்சு, மணி 5:10. நல்ல வேலை டிராஃபிக்கே இல்லை. ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும்னு பார்த்தோம், டிராஃபிக் இல்லை, லக்கு. ஸோ எல்லாமே கையோடு எடுத்து வச்சிடலாம். கவர் டப்பா டப்பாவாக இருக்குது. ஸோ இதுதான் பக்கத்து வீட்டு ஆண்டி இதுவும் கொடுத்தாங்க. இந்த நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த இது வந்து தம்பி வாங்கிட்டு வந்த கோலி குலாப் ஜாமுன். இந்த தம்பி வாங்கிட்டு வந்துருந்தான். மணி கொழக்கட்டை மாதிரி இருக்கு பாருங்க, அந்த சைஸ்க்கு இருக்குது. இது வந்து கொஞ்சம் பொங்கல் அம்மா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் பலா காய் வச்சு ஒரு கேரளா டிஷ். இது தாளித்து இது வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாமா. இந்த தெரியல, எனக்கு புதுசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இது வந்து ட்ரை பண்ண போகிறேன். தேங்காய் எல்லாம் போட்டு தாளித்து செய்கிற ஒரு டிஷ், கேரளா டிஷ். இது வந்து சிக்கன் குழம்பு. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா, சாப்பிடும் போது சூடு பண்ணிவிட்டு சாப்பிட சொன்னாங்க. ஸோ இவ்வளோ இருக்குது நமக்கு. நைட்டுக்கு வந்து நான் வந்து நேற்றே சமைக்கும் போது இன்றைக்கும் சேர்த்து ரைஸ் வச்சுட்டேன். மத்தியானம் நான் நினச்சேன் நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக பிளான் சேஞ்ச் ஆகி போச்சு. ஸோ சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இது நைட்டுக்கு பாருங்கள் இவ்வளோ ரைஸ் இருக்குது. இதுவும் நேற்று செஞ்ச காய். இது வந்து பருவல்னு சொல்லுவாங்க, கோவக்காய் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதுவும் உருளைக்கிழங்கும் சப்ஜி இருக்குது, இதுவும் கொஞ்சம் இருக்குது. ஸோ தயிர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருவோம். இதுவே ஆயிடுச்சு. காலையில் செஞ்ச இட்லியும் 4 இருக்குது. உங்களுக்கு புக்கு வாங்கும் போது இந்த பேக் எனக்கு பார்த்தேன். எனக்கு பாருங்கள் இந்த சைஸ்க்கு தான் இருக்குது, கரெக்டாக ஒரு பவுச் பேக். இது வந்து துணி பேக்கு. இதோட ரேட்டு வந்து 200 ரூபா போல். ஜூட். நம்ம ஒரு கொஞ்சம் பைசா கூட இதில் கேரி பண்ணலாம். முன்னாடியும் ஒரு பவுச் இருக்குது, இங்கே இதுக்குள்ளேயும் ஒரு பவுச் இருக்குது. அப்படி சவுண்ட் வெளியில் பயங்கரமாக வருது. ஸோ ஒரு வாட்டி கார் சாவி தொலைச்சிட்டேன், பக்குன்னு ஆகி போச்சு. வண்டி வெளியில் நிப்பாட்டிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான், பசங்களை டியூஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு சரி போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிடலான்னு வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறேன். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டேன். பில் பண்ணும்போது சடனாக எனக்கு ரியலைஸ் ஆகுது, சாவி காணும் கையில். மொபைல் இருக்குது, மொபைலில் தான் பேமெண்ட் பண்ணுவேன், கார் சாவி இல்லை. இவங்களெல்லாம் அந்த ஸ்டாஃபும் பாவம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. லக்கிலி அதை கண்டுபிடிச்சி இன்னொரு ட்ராலியில் அது விழுந்திருக்கு இத்தினூண்டு. ஸோ எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி பேக் இருந்தாக்கா நம்ம இதில் ஒரு மொபைலு, நம்ம சாவி, வீட்டு சாவியோ கார் சாவியோ நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப எனக்கு ஹேண்டியாக இருக்கும். எனக்கு இது வந்து அது இப்போ துணினால் நம்ம வாஷ் பண்ணி இதுவே இன்னும் காஸ்ட்லியாக லெதர் பவுச் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு தேவையில்லை. இது வந்து லோக்கலில் போகிறதுக்கு முக்கியமாக இப்போ நம்ம அக்கத்து பக்கத்தில் போகிறோம், கொஞ்சம் மீட் பண்ணுறோம், சரி நம்ம ஜாலியாக ஒரு டீக்கே கூப்பிடுறோம், இல்லை அந்த மாதிரி போகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பவுச் இருந்தால் நல்லாயிருக்கும். கையில் வச்சுட்டு இருக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் பண்ணுவாங்களேன்னு கையிலேயே வச்சுட்ருப்போம் மொபைலு. சாவி அங்கே வைக்க முடியாது. ஸோ இது இருந்தாக்கா கண்டெய்னாக அதே நம்ம ட்ரிப்பில் எல்லாம் போகிற வச்சுக்கோங்களேன். ஸோ என் பேக் பார்த்துருப்பீங்க, அதை நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஆனால் அந்த பேக் வந்து இப்போது லோக்கலாக நம்ம எங்கேயாவது வெளியில் சாப்பிட போகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாவது சுற்ற போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது நான் அந்த பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது எனக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இத்தனை இது தேடிட்டு இருந்தேன். நல்லா இதுலேயே கலர்ஸ் இருந்துச்சு, பட் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரோட் லெவலிங் பண்ணிட்டு இருக்காங்க போல். வேலை போயிட்டுருக்கு. நாளையிலேருந்து நமக்கு பிஸியாக இருக்கும். பேக் டு ஸ்கூல் ரொட்டீன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. விஹானுக்கு நாளைக்கு, அத்தருக்கு நாளான்னைக்கு. ஸோ ஃபுல்லாக மார்னிங் பிஸி, மார்னிங் ரொட்டீன்.
ஸ்கூலுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பேக் பண்ணி நாளைக்கு தேவையானது எல்லாம் வாங்கியாச்சு கடைக்கு போகணும். ஸோ இப்போ நைட்டுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ சீக்கிரமாக இன்னைக்கு படுக்கணும், காலையில் எந்திரிக்கணும். இத்தனை நாள் நல்லா ஜாலியாக தூங்கி எந்திரிச்சாச்சு. ஓகே, ஸோ வீடியோ முடிப்பு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்னப் பண்ணி இதை நான் இப்போ காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் குடிப்பாங்க போல். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.